பாயோட ஸ்பெஷலே வந்துட்டு அந்த வேகம் தான். அதுவும் சாதா வேகம் இல்ல, ஒரு அசுர வேகம் இருக்குன்றத வந்து எதுல நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா எல்லாத்துலயும் நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த வெங்காயம் வெட்டுறது இருக்குல்ல, ஒரு கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 கிராம் மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், 200 ml, 250 ml ஆயில், மல்லி புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம். அரிசி எப்போ போடணும்? அரிசி கறி நல்லா வெந்த பிறகுதான் அரிசி வந்து நம்ம தனியா பாயில் பண்ணி இதுல போடுவோம். வந்து நம்ம 100 கிலோ செய்ய போறோம். 100 கிலோ மட்டன் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, சிக்கன் 65 எப்படி கொதிச்சுன்னு இருக்குது பாருங்க. ஆமா, இதுல வெந்து இருக்கும். இப்போ எந்த நிலைமையில நல்லா வெந்துருச்சா? இப்ப பாக்கணும், செக் பண்ணிட்டா முடிஞ்சு போகும். ஓகே ஓகே. நம்மளுக்கு முக்கா பதம் தான், ஃபுல் பாயில். அதுவே நல்ல டேஸ்ட். ஆமா, அதுவே வந்து நம்ம 25% தம் போட்டோம்னா அதுல வந்து, இல்லைன்னா கறி வந்து மொத்தம் தூள் தூளா ஆயிடும். இது அந்த பக்குவம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, தம் பண்ணோம் இப்போ. சரி போட்டுருவோம். இதில் கூட உப்பு போடணும். இதுலேயும் உப்பு இருக்கணும், அதுலேயும் உப்பு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும் பிரியாணி டேஸ்ட். இப்போ இந்த தம் போட்டிருக்கோம் இல்லையா, தம் போடுறதுக்கும் போடாததுக்கு என்ன வித்தியாசம்? எதுக்காக நம்ம தம் போடுறோம்? தம் போட்டால் தான் வந்து தண்ணி எல்லாம் கீழே இருந்து நல்லா இசிச்சு நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா பூ மாதிரி மேலே வரும், ட்ரையாக வரும். அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை தம் போடல அப்படின்னா எப்படி இருக்கும்? அது போடலன்னா நல்லா இருக்காது, டேஸ்டே வித்தியாசப்படும். டேஸ்ட் இல்லை, நல்லாவே இருக்காது. தம் போடலன்னா வேஸ்ட்டு தான். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சேமியா மாதிரி வரணும். பாருங்க எப்படி வந்து உதிரி உதிரியா நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கு பாய். ஸ்மெல் வருதா உங்களுக்கு? எப்படி இருக்கு ஸ்மெல்? கசமா இருக்கு. பிரியாணிக்கு முக்கியமே ஸ்மெல். சரி, நீங்க சொன்னா நல்லா இருக்குன்றனால இல்ல, நானே ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். கறி எல்லாம் இவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு சூடா இருக்கு, சாப்பிட முடியல. ரைட், அப்படியே பார்த்து ஊதி சாப்பிடுங்க. நான் தான் சொன்னேனே, ஆல்ரெடி சொன்னது தான், பாய் கைப்பக்குவம் செம்மையாக இருக்கும். எதிர்பார்த்தத விட நல்லாவே இருக்குது. பீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம மற்ற குக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்ப்பா வேகலைன்னா கறி மேலே பழைய போட்டுருவாங்க. நம்ம என்ன தான் கறி வாங்கினாலும் இந்த மாரி வெந்தால் தான் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அடடா, என்ன சூடு, என்ன சூடு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு, 25 கிலோ. இப்போ என்ன பண்ண? மிளகாத்தூள் போடுறாங்க. இப்போ மிளகா பொடி மட்டும் எவ்வளோ போடுவோம்? 1/4 கிலோ. 1/4 கிலோ. 4க்குமே ஒரே அளவு தான், 25 தான். இப்போ இது கலக்குவோமா? அவ்வளோதான், இதில் போட்டு போடலாமா? அது போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, தயிர். சார் கறி போட்டுடலாமா? போட்டுடலாம் பாய். இப்போ எவ்வளோ கிலோ போட்டிருக்கோம் கறி? கறி வந்து 30 கிலோ போட்டிருக்கோம். இதில் ஒரு 30, இதில் ஒரு 30. 60 கிலோ ஆயிடுச்சு. 60 கிலோ எவ்வளோ ஆடு வரும்? 100 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 10 இல்லைன்னா 11. 10 இல்லைன்னா 11. கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி போடலாம். தண்ணி போட்டு கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம். அதான் நம்ம ஸ்பெஷலு. பச்சை வெங்காயம் தான் நம்ம ஸ்பெஷலு. அது எவ்வளோ போடுவோம்? பச்சை வெங்காயம் மட்டும் 2 கிலோ. கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி போடுங்க பாய். பச்சை மிளகா, உப்பு போட்டு. உப்பு போட்டு. இது எப்படி ஒரு அளவு அப்படின்றது? 3/4 கிலோ வரும் கரெக்டா. எவ்வளோ கிலோ அரிசி போடுவீங்க பாய்? 100 கிலோ.